ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்களோட மத்தியான சமையலை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கு வந்து குத்தரிசி சோறுன்னு சமைச்சு அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைக்குழா மீன் வாங்கி வச்சுருக்கேன். அதில் அரைச்சி ஒரு குழம்பும் வச்சு கீரையும் வச்சு வேறு என்னென்னலாம் வச்சு செய்ய போகிறேன் நண்பர்களே. அந்த மாதிரி தான் இன்றைக்கு ஒரு மதிய சமையல். வாங்க சேர்ந்து என்னோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு சமையலை தட்டாலடியாக ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், அரிசி போட்டுட்டேன். குத்தரிசி அவிஞ்சு கொண்டு இருக்குது பார்த்தீங்களா? இனி வாங்க குழம்பு ரெடி பண்ணலாம். இதில் வந்து அரை கீரை தான் எடுத்துருக்குறேன். துப்புரவாக்கி கழுவி எடுத்துருக்கேன். இதை நாங்கள் உள்ளுக்கு வச்ச வேண்டாம், அது அவியும். இதுக்கு வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு. இதை மூடி உள்ளுக்கு வச்சோம்னா அது பாட்டுக்கு இருந்து அவியும். இதில் மீன் எடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் அரைக்குழா மீன். இது எங்கள் சின்ன வாக்கு பால் சொதிக்கு எடுப்போம். நாங்களும் சாப்பிடுவோம் நண்பர்களே பால் சொதி. அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கும் எடுப்போம். அது இல்லை இந்த இதில் முள் வந்து இந்த நீளம் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் இந்த மாதிரி கலர்லாம் இருக்கும். ஆனால் இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிடைச்சா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள்ல. முட்டை மாதிரி சதையெல்லாம் நல்லா இருக்கும், பஞ்சு மாதிரி நல்லா இருக்கும். இது வந்து குழம்பு இந்த பெரிய சட்டிலாம் வைப்பேனேன்னு சொல்லுங்கள். சின்ன சட்டியில் வச்சு ரிஸ்க் எடுக்கலாம், அது பொங்கி ஊற்றுண்டு. அதால் பெருசுலேயே வச்சு விட்டோம்னா சரி. இது குழம்புக்கு. இது சின்னவாடை பால் சொதிக்கு உள்ளி, அதுக்கு பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழமும் போட்டு வைக்கலாம், நான் போடுறதில்லை. மஞ்சள் தூள், இதோட தேங்காய் பால். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்க, பிணைஞ்செடுப்பேன். இப்போ புளியை சேர்ப்பேன். உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வைப்பேன். இது கொதிக்கட்டும். அதுக்கு இல்லை, இங்கால குழம்புக்கு அரைச்ச கறித்தூளை அரைச்சி எடுப்பேன். இது வந்து சோபா சாஸ் அரைச்ச கறி பவுடர். நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. அரைச்சி மல்லி சீரகங்களை போட்டு அரைச்சி கொண்டு நிற்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பக்காவாக தரோம் நாங்கள். சரியா? எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு போடணும். அரைச்ச கறித்தூள் 2, நான் ஒரு 3 கரண்டி சேர்த்துருக்கேன். சரியா? இனி இதில் வந்து உள்ளி, அரைச்ச கறிக்கு நீங்கள் தாளிச்சும் கடைசியாக போடலாம், ஆனால் நான் போட மாட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கு பிறகு தேங்காய்ப்பு. இப்போ தண்ணி சேர்க்குறேன். இவ்வளோ போதும். சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுப்போம். இப்போ அரைச்சாச்சுங்களை பாருங்க, சொதியும் விடைக்கு துளாவி விடுவோம், இல்லாட்டிக்கு திரஞ்சிடும். இப்போ குழம்பை கூட்டுவோம். இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய், தக்காளி பழம், சின்ன வெங்காயம். உங்களுக்கு விருப்பம்னா சின்ன வெங்காயத்தை நீங்கள் தாளிச்சும் போடலாம். நான் உள்ளியெல்லாம் இதோடைய போட்டு அரைச்சிட்டேன். இப்போ அரைச்சதையும் சேர்ப்போம். இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன். 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். இங்கே புளி. இந்த மிக்சி கப்புக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் எடுப்போம் கரைச்சி. பார்த்தீங்களா? உப்பு சேர்க்குறேன். இதை கலந்து விடுவோம்.
இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு பாருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? இனி சொதியை இறக்கி போட்டு இதை தூக்கி வைக்க வேண்டியா. வந்துட்டாவா? ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ? படிச்சாச்சா? பிங்கள படிச்சு முடிச்சு களைச்சு வாரார் நண்பர்களே. பாருங்க ஒரு ஆள் பாருங்க, சொதி கொதிச்சு வருது. கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன். இது முதலே நீங்கள் போடணும், நான் இப்போ மறந்துட்டேன், அதால் இப்போ போடுறேன். கொஞ்சமாக சின்ன சீரகம். ஒரு நிமிஷம் கொதிச்சோன்னு இறக்க வேண்டியான். இப்போ சொதி ரெடி ஆயிட்டு பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு. இனி இறக்க வேண்டியா. ஓ சுடுவதுரா பத்தியோ. தணிச்சு விட்டுட்டு பாருங்கள், மண் சட்டி சூட்டுக்கு இப்படி கொதிச்சு கொண்டிருக்கு. இனி இதில் குழம்பு வைப்போம். இப்போ இதில் குழம்பு கொதிக்கட்டுக்கும். அதுக்குள்ள எங்கெல்லாம் பாருங்க மீன் எடுத்துருக்கேன். இது பொரிக்கிறதுக்கு. இதில் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன், கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய். இப்போ இதை நல்லா கலந்துருவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்படியே இருக்கட்டுக்கும். குழம்பை இறக்கி போட்டு இதை பொரிச்செடுப்போம். இங்கே கீரை அவிஞ்சிட்டு பாருங்க, இது இறக்கி போட்டு மசிச்சு விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டாச்சு. இனி தேங்காய் பால், முதலாம் பால் இதை சேர்த்துட்டு இருக்க வடிவம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பில் வைப்போம். கொதிச்சோன்னு இறக்க வேண்டிய. இப்போ பாருங்க, கீரை ரெடி ஆகிட்டு இறக்குவோம். நல்லா தேங்காய் பாலெல்லாம் அப்படியே சுண்டி வற்றி பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சு வந்து கொண்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இதில் ஒரு துண்டு கருவாடை சுடுதண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன். அதை கொதிச்சு வரைக்க போடணும். நல்லா இருக்கும், நீங்கள் போட்டு பாருங்கள். இதுக்கு பதிலாக கருவாட்டிட்ட தலை இருந்துச்சுன்னு சொன்னால் கூட நீங்கள் ஊற வச்சுட்டு போடலாம். நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவாட்டு வாசமும் சேர்ந்து மீன் சுவையும் சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ உரைப்பை பார்ப்போம், சரி உப்பு புளி பார்ப்போம். ஆஹா, அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. இன்னொரு கொஞ்சம் கொதிக்கட்டுமா? பாருங்கள் எப்படி இருக்குது கலரை பார்த்தீங்களா. நீங்களும் உடனே ஆர்டர் பண்ணி இந்த சோபா சோஸ் அரைச்ச கறி வாங்கி சமைச்சு பாருங்கள். இப்போ குழம்பு இறக்க போகிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, ரெடி ஆயிட்டு. எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா. குழம்பு ரெடி. இனி மீனை பொரிக்கிறதுக்கு தோசைக்கல்லை வைப்பேன். சூடாட்டம். எண்ணெயை சேர்க்குறேன். சூடாட்டம். இப்போ மீனை பொரிக்க போடுவான். இந்த மாதிரி நல்லா பிட்டாட்டி வச்சேன்னு பார்த்தீங்களா, சூப்பராக ஊறி வந்திருக்கு. இங்கே இந்த மாதிரி இப்போ ஒரு பக்கம் பொரியட்டும். மீனை திருப்பி போடுவான். இப்போ எல்லாம் திருப்பி போட்டாச்சு, மற்ற பக்கம் பொரியட்டும். இப்போ பாருங்கள், மீன் எடுக்க போகிறேன். நல்லா கணக்காக பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிச்சிட்டு வரேன். இப்போ சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம். சோறு பார்த்தீங்களா, முத்து போல் குத்தரிசி சோறு. சுடுற சூட்ட பாருங்க, ஆற வச்சு தான் சாப்பிடுவேன் நண்பர்களே. அதுக்கு பிறகு கீரை,
இங்கே பாருங்க மீன் பொரியல். இங்கே எங்களோட சோபா சோஸ் அரைச்சக்கறி தூளில் வச்ச அரைச்சக்கறி குழம்பு. இதில் வந்து நான் கருவாடு போட்டு நான் எங்கே அந்த கருவாடு இங்கே இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆறட்டுக்குன்னு சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடலாமா? இப்போ காற்றடிக்குது நண்பர்களே. அடிக்கிற வெயிலுக்கு பின்னேரம் மழை இருக்குது பாருங்க, இருட்டி கொண்டு வருது லைட்டாக. வாங்க சாப்பிடலாம், ஏன்னா பசிக்குது. முத்து போல் குத்தரிசி சோறு, அதுக்கு பிறகு கீரை, இங்கெல்லாம் மீன். சரிங்களா? இந்த மீன் நல்லா இருக்கும், நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. எல்லாத்தையும் வச்சு இப்படி சாப்பிடணும். சூப்பராக இருக்குது. என்ன கறி காய்ச்சினாலும் குத்தரிசி சோறு இருந்தால் செம்மையாக தான் இருக்கும். குத்தரிசி சோறு சமைச்சிங்கன்னு சொன்னால் சும்மா சம்பளோடு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். சம்பளம் சொதியும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி என்ன குழம்பு வச்சாலும் குத்தரிசி சோறு தான் சூப்பராக இருக்கும். கருவாட்டை பாருங்க, கட்டா கருவாடு. கருவாடு பார்த்தீங்களா? கட்டா கருவாடு. இந்த இப்படி சும்மா சாப்பிடவே நல்லா இருக்கும். அரைச்சக்கறி குழம்புட சூயல் அது முறாங்கி அப்படியே பார்த்தீங்களா? கருவாடு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட சூப்பராக தான் இருக்கு. வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே. செம்மையாக ஒரு பிடிக்க போகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் அரைச்சக்கறி தூள் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரைட்டா? பார்த்தீங்களா? காற்றடிக்குது, நல்ல காற்று.